அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 12 புதன்கிழமை. பரிணாம வளர்ச்சியை கண்டறிந்தவர் சார்லஸ் ராபர்ட் டார்வின். உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை உலகுக்கு தந்தவரான சார்லஸ் ராபர்ட் டார்வின் பிறந்த தினம் இன்று. இங்கிலாந்து ஸ்ராஸ்பெரி என்ற இடத்தில் பிறந்தவர். 1809ஆம் ஆண்டு. இளம் வயதிலேயே அன்னையை இழந்தார். அப்பா ஒரு மருத்துவர். ஸ்ராஸ்பெரியில் தொடக்க கல்வி கற்றார். சிறு வயதிலிருந்தே விலங்குகள், புழு பூச்சிகள் மேல் ஆர்வம் கொண்டவர் இவர். அப்பாவின் ஆலோசனைப்படி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இறையியல் அப்படின்றதுல பட்டம் பெறுகிறார். கேம்பிரிட்ஜில் இறையியல் பட்டம். இங்கிலாந்தில் பிறந்தவர் சார்லஸ் டார்வின். ஆனால் அவரது கவனம் முழுவதும் உயிரினங்களின் தோற்றம் பற்றிய ஆராய்ச்சியிலேயே இருந்து வந்தது. அதே பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் பேராசிரியருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அவர் மூலமாக தென் அமெரிக்க கடலோர பகுதிகளில் ஆய்வு செய்வதற்காக புறப்படவிருந்த HMS பீகில் கப்பலின் கேப்டன் ராபர்ட் பிட்ஸ்ராயின் அழைப்பை பெற்றார். 1831 5 ஆண்டுகள் நீடித்த அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணம் தொடங்கியது. அந்த கப்பல் உலகையே வலம் வந்தது. பல வகையான இடர்களும் இன்னல்களும் ஏற்பட்டன. ஊர்வன, பரப்பன, நடப்பன ஆகியவற்றில் அரிய உயிரினங்களின் எலும்புகளையும் ஏராளமாக சேகரித்தார். தாவரங்கள் மற்றும் பாறைகளின் மாதிரிகளையும் சேகரித்தார். உயிரினங்களின் வாழ்க்கையில் இடத்துக்கு இடம் பல ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருப்பதை கண்டறிந்தார். அதாவது லிவிங் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். பயோடைவர்சிட்டி மாதிரி லிவிங் டைவர்சிட்டி, லிவிங் ஆர்கானிசம் டைவர்சிட்டின்னு கூட சொல்லலாம். அதில் உள்ள ஒரு யூனிக்னஸ் மற்றும் டிஃப்ரென்ஷியேஷனை கண்டுபிடிச்சிருக்கிறார். தான் சேகரித்த எலும்புகளை கொண்டு ஆராய்ச்சியில் இறங்கினார். தன் கண்டுபிடிப்புகளையும் அனுபவங்களையும் திரட்டி தி வாயேஜ் ஆஃப் தி பீகிள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு உருவானது. மரபு வழி என்பது ஒரே மாதிரியான வடிவத்தை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஆற்றல் என்பதை கண்டறிந்தார். உயிர் வாழ்தலுக்கான போராட்டத்தில் அனைத்து உயிரினங்களும் ஈடுபடுகின்றன என்று அவர் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அறிவித்தார். அதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2-3 வார்த்தையில் சொல்லிடுறோம். அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், உயிர் வாழ்வதற்கான உயிரினங்களின் போராட்டம், அதில் ஒவ்வொரு உயிரினமும் ஈடுபடுகிறது. அதை இவர் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். உயிரினங்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தகுதியும் வலிமையும் உள்ளவை நிலைத்து நிற்கும், மற்றவை அழிந்து போகும். இது புதிய இனங்களின் உருவாக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். இவற்றை விளக்கி தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் என்ற புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகம் உலகம் முழுவதும் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்றது. மனிதனின் முன்னோர் குரங்குகள் என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்து காட்டினார். இதற்கு உலகில் பரவலாக எழுந்த கடும் கண்டனத்துக்கும் கேலிகளுக்கும் இவர் அஞ்சவில்லை. மொத்தம் 18 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி குறித்த புதிய சிந்தனை இவரால் பிறந்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. உலகின் பல்வேறு அறிவியல் அமைப்புகள் இவருக்கு பரிசுகள், பட்டங்கள், விருதுகளை வழங்கின. உயிரினங்கள் தொடர்பான அதுவரை நிலவிய சிந்தனை புதிய கோணத்தில் மாற்றியமைத்த சார்லஸ் டார்வின் ஏப்ரல் 19, 1882 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தனது 73வது வயதில் காலமாகி விடுகிறார், இறந்து போய்விடுகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. சார்லஸ் ராபர்ட் டார்வின் தி வாயேஜ் ஆஃப் தி பீகிள் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். தாவரங்கள் மற்றும் இலங்குகளோட எலும்புகளாம் சேகரித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். மற்றும் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் என்ற புத்தகத்தை இவர் எழுதியிருக்கிறார். உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தில் அனைத்து உயிரினங்களும் ஈடுபடுகின்றன என்ற கோட்பாட்டை ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்து நிரூபித்து காட்டினார். 1809 பிறந்தவர். இவங்க அப்பா ஒரு டாக்டர். எல்லாம் பணக்கார குடும்பம் தான். ஒரு ஏழை கஷ்டப்பட்டு, ஏழைகள் ஏன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னா
அவங்கள மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவங்க கஷ்டத்துக்கே மிகப்பெரிய ஒரு சாதனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி அந்த கஷ்டத்தை சரி பண்ணி சாப்பிட்டு படித்து முன்னுக்கு வரணும். அதுதான் சாதனை. நன்றி, வணக்கம்.